ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாஸ்தா பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுடலாம். அதோட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளி சீக்கிரமாக மசியும் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணோம்னா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாஸ்தா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, இது குழன்னு ஆகிடும். இப்போ கழுவி வச்ச பாஸ்தாவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதோட தனியாத்தூள், கரம் மசாலா, இது மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வைப்போம். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை போட்டுக்கோங்க. முட்டை போட்டு இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பிறகு எடுத்தோம்னா சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.